இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 56 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் மரியாளின் பாடல் என்கிற பகுதியானது மிக அற்புதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மரியாளை குறித்து ஏராளமான பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருந்தாலும் மரியாள் திருப்தி அடைந்தது எதில் என்றால், அவர்கள் தேவனை குறித்து பாடிய பாடலில்தான் அன்னை மரியாள் திருப்தி அடைந்தார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தி காண்பிக்கவில்லை. தாழ்ச்சியே அவர்களுடைய அணிகலனாய் ஆடையாய் காணப்பட்டது. அந்த தாழ்ச்சி நிறைந்த அன்னை மரியாள் உயர்த்த வேண்டிய ஆண்டவரை இந்த 46வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரை மிக அற்புதமாக அவர் எடுத்துரைக்கிறார். இந்த சொல்லப்பட்ட பகுதிகளில் கடவுள் தனக்கு என்னவாக இருக்கிறார், தன்னை கடவுள் எப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார், கடவுள் தன்னை எந்த அளவிற்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட கடவுள் எப்படிப்பட்டவர் போன்ற அற்புதமான காரியங்களை எல்லாம் மரியாள் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மரியாளின் பாடலை நாம் ஆழமாக தியானித்தால், மரியாள் போற்றி புகழ்கிற அந்த சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன பண்புகளை உள்ளடக்கியவர் என்பதை மிக தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென கருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை மரியாள் பாடி இந்த உலகத்திற்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்துரைக்கிறார் என்பதில் நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டு. ஆமன்பார்ந்தவர்களே, மரியாள் எவ்வாறு தன்னுடைய பாடல் மூலமாக கடவுளை புகழ்ந்தார்களோ, மரியாள் எவ்வாறு தனது பாடல் மூலமாக கடவுளை இந்த உலகத்திற்கு காண்பித்தார்களோ, அதே போல நாமும் கடவுளை புகழவும், கடவுளை இந்த உலகத்திற்கு காண்பிக்கவும், கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகம் முழுவதும் பரப்புவதற்கும் நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். மரியாளின் அன்பை பெற்றவர்களாய், மரியாளுக்கு உண்மையான மரியாதையை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், மரியாள் சொன்னதையும் மரியாள் செய்ததையும் நாம் கடைப்பிடித்தாக வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.